அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் வைகாசி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே நமக்கெல்லாம் தேவை பணம். அந்த பணம் எப்படி வரும்? ஒன்று உழைப்பின் மூலமாக வரும். அந்த உழைப்பு எப்படி இருக்குது இந்த மாதத்தில்? இதுதான் மெயினாக பார்க்குறோம். அந்த உழைப்பு நம்ம வேலையின் மூலமாக, சம்பாத்தியத்தின் மூலமாக வரும். அப்போ இந்த மாதம் நமக்கான வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது, நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, கெரியர் எப்படி இருக்குது, இதை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. வேலை இல்லைங்கிற சூழ்நிலை முதல்ல இல்லை. நீங்கள் எந்த வேலையில் விளாண்டுருங்க, அரசு வேலையில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் கன்சர்னில் இருந்தாலும் சரி, அல்லது பெயர் போன கம்பெனிகளில் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு எதிர்பார்த்த ப்ராக்ரஸ் இருக்குது, முன்னேற்றம் இருக்குதுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, நான் பார்க்குற வேலையை விட்டுட்டு வெளியில் வந்துட்டேன், எனக்கான நல்ல வேலை கிடைக்குமா, இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், செலக்ட் ஆகணுன்னா கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்க, வேலை கிடைக்கும். நான் பார்க்கும் வேலையை விட்டு என்னை வெளியேற்றிட்டாங்க, நான் நல்ல ஜாப் தேடிட்டுருக்கேன், எனக்கு அமையுமானா கண்டிப்பாக அமையும். எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலை கிடைக்குமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது, ஆனாலும் நான் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அமையுங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய அனுபவம், உங்களுடைய வயதுக்கு தகுந்த படிப்புக்கு தகுந்த சம்பளம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் இருக்குது. ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் தனாதிபதி சூரிய பகவான் நல்ல இடத்துல கோச்சாரத்தில் இருக்கார். அவரோட குரு மற்ற கிரகங்கள் அத்தனையும் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய சர்வீஸ் தனத்தை சனி பகவான் பார்க்குறாங்க. என்ன ஒர்க்கில் நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும், அவ்வளோதான். பட் இருந்தாலும் கூட உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ப்ரமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை வேறு ஏதாவது இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறோம், அதுக்கான சோர்ஸஸும் இந்த மாதம் இருக்குது. வேலையில் வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதுக்கும் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டு. ஆக உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ, கடந்த காலங்கள் எப்படியோ இந்த மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு செய்வதற்கு தயாராக இருக்காங்க. ஆக உங்களுடைய வேலை மட்டுமல்ல, ப்ரொஃபஷன் மட்டுமல்ல, ஜாப் மட்டுமல்ல, நீங்கள் இதுக்காக நீங்கள் எதாவது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் செலக்ட் ஆகிடுவீங்க. ஆக நல்ல ஜாப், நல்ல உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதோடு நீங்கள் ஏதாவது வேலைக்காக ஆளை தேடிட்டுருக்கீங்க, நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்கன்னு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அமைவாங்க. இது இல்லாமல் லோனுக்கு ஏதாவது அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது கடன் வாங்கலாம், பெரிய லெவலில் பேங்க்லேயோ ப்ரைவேட்லேயோ வாங்கலாம்னா கடன் கிடைக்கும். இது வரைக்கும் கடன் கிடைக்காம இருந்தால் உங்களுக்கு இந்த மாதம் கடனுக்கான வாய்ப்புகள், வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி, நேரடியான மறைமுகமான டைரக்ட் இன்டைரக்ட் எனிமீஸ் யாராக இருந்தாலும் இந்த மாதம் அவங்களை இங்கே ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் உங்களுடைய டிஸ்பியூட் இருக்குது, வழக்கு இருக்குது, வில்லங்க இருக்குங்கிறத நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஆக வெற்றி என்பது இந்த மாதம் உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டதாக இருக்குது. இதோட முக்கியமான விஷயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம். உங்களுடைய ஹெல்த்தில் நீங்கள் அசால்ட்டாக இருக்காதீங்க. ஹெல்த் விஷயத்தில் கவனம். உடலில் இனம் காண முடியாத வியாதிகளும் வந்துட்டு போகும், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் நல்லா இருக்குமா? இந்த மாதம் நல்லா இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸில் யாரையா பார்ட்னர்ஷிப்பாக வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா 2 பேருமே நல்ல லாபத்தை அடைவீர்கள். ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்காமல் இருக்குது, டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கு இந்த மாதம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, அல்லது நிச்சயமாகிறதுக்கான சந்தர்ப்பங்கள், என்கேஜ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க பிஸ்னஸ்ஸு, அது எப்படி இருக்குன்னா பரவாயில்லாமல் இருக்கும். உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது இல்லாமல் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது.
லைஃப்பில் நீங்கள் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள், அது ஒன்றுக்கு மேற்பட்ட லிங்க் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான வெற்றிகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். குறிப்பாக அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அமையும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு சகாயமாகவும் ஆதாயமாகவும் இருப்பாங்க. புது நண்பர்கள் உங்களுக்கு உருவாவாங்க. அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படும். அதோடு உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறார்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுவீங்க. உங்களுடைய ராசியிலே செவ்வாயும் ராகு பகவானும் இருக்காங்க. இது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள், வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, எதிலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. லாபம் உண்டு. நீங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்கலாம் அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள். ஓரளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது பெரிய லெவலில் நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு சோர்ஸஸ் இருந்துகிட்ருக்கு. ஆனாலும் பிட்காயின்ஸோ கிரிப்டோ கரன்சியை அவாய்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு எனி ஸ்பெக்குலேஷன் ஃபேவரபுளாக இருக்குது. ஃபேவரபுளாக இருக்குங்கிறதுக்காக கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. கலைத்துறையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி உங்களுக்கு அமையும். பெரிய லெவலில் உங்களுக்கு கடன் இருக்குங்கிறவங்களுக்கு கடன் குறையும். கடன் மட்டுமில்ல, உங்களுக்கு நோயுடைய தன்மையும் இந்த மாதத்தில் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைக்கு அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இதெல்லாம் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணிங்க, பிஹெச்டி பண்ணிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். அதோட நீங்கள் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை பாப்புலாரிட்டி நல்லா இருக்குது. தொண்டர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கூடும். உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அதிகரிக்கும். இந்த மாதத்தில் ஏதாவது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றம் உண்டு. அது மட்டுமே அல்ல, இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. உங்களுடைய சொத்துக்கள் ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது, சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் உண்டு. அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நினைக்கக்கூடிய காரியங்கள் நிவர்த்தியாகும். அதோட நீங்கள் ஏதோ பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு சித்தியாகும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்னவோ அந்த ப்ராஜெக்ட் நோக்கி உங்களுடைய டார்கெட் இருக்கும். அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய நீங்கள் போராடுவீங்க. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முயற்சிங்கிற வார்த்தையை நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைவீர்கள். அதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ அல்லது அப்டேட் பண்ணுறீங்களோ அல்லது உங்களுடைய திறமையில் நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய லெவலில் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்திலே இருக்குது. ஆக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் முழுமுதற் கடவுளாக விநாயகரை பிரதானமாக தரிசனம் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். அது இல்லாமல் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள்.
சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பைரவரை ஆராதனை பண்ணிட்டு வாங்க. இன்னும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி ஏற்படும். நன்றி, வணக்கம்.